செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்களுக்கு தலா 40 கோழி குஞ்சுகள், கால்நடைகளுக்கு ஊட்டச்சத்து டானிக் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி சம்பவம் காரணத்திற்காக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றனர். தமிழ்நாடு மீனவர் பிரச்சினை பாராமுகமாகவே செயல்படும் ஒன்றிய அரசு என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராயம், கஞ்சா இவைதான் திமுக அரசு தமிழ்நாட்டுக்கு கொடுத்துள்ள புதிய அடையாளங்கள் என எடப்பாடி பழனிசாமி பேசியுள்ளார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் மேலும் ஒரு முக்கிய சாராய வியாபாரி கைது செய்யப்பட்டுள்ளார். ரூபாய் 234 லட்சத்தில் பால் ஆய்வு கூடங்கள் என அமைச்சர் மனோ தங்கராஜ் அசத்தல் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். பம்பு செட்டில் குளித்துக் கொண்டிருந்த போது மின் கம்பி அறுந்து விழுந்து 2 சிறுவர்கள் பலியாகியுள்ளனர். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வணிக மையம் தேவையில்லை, பூங்கா அமைக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் பேசியுள்ளார். மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 55ஆக உயர்ந்துள்ளது. விஜய் பிறந்த நாளில் ஏற்பட்ட விபரீதம். சாகச நிகழ்ச்சியில் சிறுவன் கையில் தீப்பற்றியது. திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்ற தேசிய நெல் திருவிழா 19ஆம் ஆண்டு விழாவில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு விவசாயிகள் தோழன் என்கிற பட்டம் வழங்கப்பட்டது. நுழைவுத் தேர்வுகளில் முறைகேடுகளை தடுக்க தேர்வுகள் வெளிப்படையாக மற்றும் நியாயமாக நடத்துவதை உறுதி செய்வதற்காக உயர்மட்ட நிபுணர் குழு ஒன்றை மத்திய அரசு நியமித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு பாஜக சார்பில் தலா ரூபாய் 1 லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டது. சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் KN நேரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கள்ளச்சாராய பலி 55ஆக உயர்ந்துள்ளது. 10 பேருக்கு பார்வை பறிபோனது. நீலகிரியில் ஆரம்ப சுகாதார நிலையம் அருகே சிறுத்தை நடமாட்டம் CCTV காட்சியில் பதிவாகியுள்ளது. போரூர் பெருங்குடி ஏரிகள் ரூபாய் 20 கோடியில் மேம்படுத்தப்படும் என அமைச்சர் சேகர் பாபு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 55ஆக அதிகரித்துள்ள நிலையில் 144 பேர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் மழைநீர் தேங்க மெட்ரோ பணிகளே காரணம் என அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 1 கோடியே 67 லட்சம் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கள்ளச்சாராய பலி அரசியல் செய்து கொண்டிருக்கும் எதிர்க்கட்சிகள் என தமிழச்சி தங்கபாண்டியன் தெரிவித்துள்ளார். 40 தொகுதிகளில் அதிமுக தோல்வியை சந்தித்ததால் சட்டமன்றத்தை முடக்க முயற்சி என அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். பாஜகவினர் பாடை கட்டி போராட்டம் நடத்தியதில் போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதில் 300 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தவிக தலைவர் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி நேற்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய விவகாரத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என எல் முருகன் தெரிவித்துள்ளார். குல்தீப் யாதவ் சுழல் ஜாலம். வங்காளதேச அணியை இந்தியா வீழ்த்தியது. T20 உலகக்கோப்பை தொடரின் நேற்றைய போட்டியில் வங்கதேச அணிக்கு 197 ரன்களை இந்திய அணி இலக்காக நிர்ணயித்துள்ளது. தங்கம் விலை மீண்டும் உயரத் தொடங்கிவிட்டது. இதன்படி நேற்று கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 80 அதிகரித்து 1 கிராம் 6780க்கும், பவுனுக்கு ரூபாய் 640 அதிகரித்து ரூபாய் 54,240க்கும் விற்பனையானது. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.